ஒரு காட்டுல ஒரு புலி வேலை வச்சாருல மாட்டிக்கிச்சம்மா. மாட்டிக்கிட்ட புலிய கூண்டுல அடிச்சுட்டானவா. கூண்டுல அடிச்ச புலி என்ன பண்றன்னு தெரியாம போற வரவங்கிட்டலாம் உதவி கிட்டுச்சம்மா. அப்போ ஒரு மனிதன் கிட்ட உதவி கேட்டுச்சம்மா. ஐயே மனிதா, என்னை விடுவிச்சு என்னால எப்பயும் உனக்கு நன்றி கூடனோடு இருப்பேன், என் வாழ்க்கை முழுக்க உனக்கு சேவை செய்வேன் அப்படின்னு சொன்னது அந்த மனிதனு. சீருன்னு கூண்டை திறந்து விட்டானம்மா. கூண்டை திறந்ததும் அந்த புலி மனுஷன் மேல பாஞ்சிடுச்சம்மா. முட்டாள் மனிதா, நான் ரொம்ப நாளா பசியோடு இருந்தேன், இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டியா, இப்ப நீ எப்படி தப்பிப்ப அப்படின்னு அந்த மனுஷன், நான் உனக்கு உதவி செஞ்சிருக்கேன், என்னோட உதவிக்காக என்ன மன்னிச்சு விடு அப்படின்னது. அப்ப புலி சொல்லிச்சம்மா, சரிவா நம்ம காட்டுல இருக்கிற 2 பேர்த்துக்கிட்ட நியாயம் கேட்கலாம். அவங்க 2 பேரும் உன்னை சாப்பிடுன்னு சொன்னாங்கன்னா நான் உன்னை சாப்பிட்டுருவேன், அப்படி உன்னை சாப்பிட வேண்டான்னு சொன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு புலி சொன்னது. மனுஷனும் சரி சொல்லிட்டு ஒரு மரத்துக்கிட்ட முதல்ல நியாயம் கேட்க போனாங்களாமா. அந்த மரமும் இந்த மனுஷங்க மரத்தெல்லாம் விட்டுறாங்க, அதனால அவங்கள கொல்றது தப்பில்லைன்னு சொல்லிச்சான். அப்புறம் ஒரு மாடு கிட்ட கேட்டாங்களாமா. அந்த மாடு அதுக்கு, இந்த மனுஷங்க எல்லா விலங்குகளையும் வேட்டையாடுறாங்க, அதனால இவங்க கொல்றது தப்பில்லைன்னு சொல்லிச்சா. அப்புறம் அந்த 2 பேரும் ஒரு புத்திசாலி நரிக்கிட்ட ஆலோசனை கேட்க போனாங்களாமா. அதுக்கு அந்த புத்திசாலி நரிய சொல்லிச்சு, எனக்கு ஒரு சந்தேகம், சின்ன கூண்டுல எவ்வளவு பெரிய புலி எப்படி போகும், சரி வா எனக்கு கூண்டை காட்டுங்கன்னு சொன்னது. புலியும் வா உனக்கு காட்டுறேன், நான் எப்படி போனேன் அப்படின்னு கோபத்தோட சொல்லிச்சான். புலி கூண்டுக்குள்ள போனது. நரி தந்திரமா கூண்டோட கதவை மூடிடுச்சம்மா. அப்ப நரி சொல்லிச்சம்மா, முட்டாள் புலியே, யார் எப்ப உதவி செஞ்சாலும் அந்த உதவியை ஞாபகம் வச்சுட்டு நன்றி கூடனால இருக்கணும், இல்லைன்னா இதுதான் நலவன்னு சொல்லிச்சான். இதுல இருந்து என்ன தெரியுது, யார் எப்ப நமக்கு உதவி செஞ்சாலும் அந்த உதவி ஞாபகம் வச்சுட்டு நன்றி கடனோட இருக்கணும். நன்றி.